ஏ. ஆர். ரகுமான் புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆவார். மணிரத்தினம் இயக்கத்தில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். தமிழ், இந்தி, ஆங்கிலம் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசைப்புயல் என அழைக்கப்படுகிறார். ஆஸ்கார் விருது, கோல்டன் குளோப் விருது, பாப்டா விருது, தேசிய திரைப்பட விருது போன்ற புகழ்பெற்ற விருதுகளை பெற்றவர். ஹாலிவுட் திரைப்படமான ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைத்தமைக்காக ஆஸ்கார் விருதுகளை வென்றிருக்கிறார். மேலும் இத்திரைப்பட இசைக்காக இவருக்கு 2008ஆம் ஆண்டுக்கான கோல்டன் குளோப் விருதும் பாப்டா விருதும் கிடைத்தன. இவ்விரு விருதுகளை பெற்ற முதலாவது இந்தியரும் இவரேயாவார். இவருக்கு 2010ஆம் ஆண்டில் இந்திய அரசின் பத்ம பூஷன் விருது அளிக்கப்பட்டது. இவர் ஆசியாவின் மொசார்ட் என்றும் அழைக்கப்படுகிறார். 2009ஆம் ஆண்டு 81ஆம் ஆஸ்கார் விருதுகளுக்காக அமைத்த மாபெரும் மேடையில் இவரது தாய்மொழியான தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று இவர் அடிக்கடி உச்சரிக்கும் மந்திர சொல்லை பாடினார். 2017ஆம் ஆண்டு இவருக்கு தமிழ் ரத்னா விருது வழங்கி அமெரிக்கா தமிழ் சங்கம் கௌரவித்துள்ளது. இவர் மேற்கத்திய இசைக்கருவிகளை கையாளும் திறன் படைத்த மாஸ்டர் தன்ராஜிடம் மேற்கத்திய இசையை பயின்றவர். ரகுமான் 1966 ஜனவரி 6 தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்தவர். அருணாச்சலம் சேகர் திலீப் குமார் என்பது இவரது இயற்பெயர் ஆகும். அம்மா பெயர் கஸ்தூரி, அக்கா பெயர் ஏ. ஆர். ரைஹானா, அக்கா மகன் ஜி.வி. பிரகாஷ்குமார், தங்கை பாத்திமா இஷ்ரத் மற்றும் சகலை ரகுமான். இசையுலக பயணத்தை 1985இல் ஆரம்பித்தார். இவரின் குடும்பம் இசை சார்ந்தது. இவரின் தந்தை ஆர்.கே. சேகர் மலையாள திரைப்படத்துறையில் பணியாற்றியவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். அதன்பின் குடும்பத்தில் வருமானம் இல்லாத நிலையில் தன் தந்தையின் இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தில் பியானோ, ஹார்மோனியம் மற்றும் கித்தார் வாசிக்க கற்றுக்கொண்டார். தன்ராஜ் மாஸ்டரிடம் முறைப்படி இசை கற்றுக்கொண்டார். 11 வயதில் இளையராஜா இசைக்குழுவில் கீபோர்டு வாசிப்பதற்காக சேர்ந்தார். பின்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், ரமேஷ் நாயுடு, ஜாகிர் உசேன் மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றினார். டிரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரியில் கிளாசிக்கல் மியூசிக்கில் பட்டம் பெற்றார். இவரது மனைவி பெயர் ஜெரினா பானோ. காதிஜா, கீமா ரகுமானியா, அமீன் என 3 பிள்ளைகள் உள்ளனர். 1992இல் தனது வீட்டிலேயே இசை கலையகத்தை அமைத்தார். இதே ஆண்டு வெளியான மணிரத்தினத்தின் ரோஜா திரைப்படம் இவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் பிரபலமாயின. இவருக்கு முதல் தேசிய விருது வாங்கி தந்தது. பின்னர் 1997இல் மின்சார கனவும், 2002 லகான் இந்தி படமும், 2003இல் கன்னத்தில் முத்தமிட்டாள் படமும் இவருக்கு தேசிய விருதுகள் வாங்கி தந்தன. முத்து திரைப்படம் ஜப்பானில் வெற்றி பெற்று இவரது புகழ் உலகமெங்கும் பரவத் தொடங்கியது. 2012இல் இவரால் வாங்கப்பட்ட AM ஸ்டூடியோ ஆசியாவிலேயே நவீன தொழில்நுட்ப ரெக்கார்டிங் ஸ்டூடியோவாக உள்ளது. ரகுமான் தனது 9வது வயதில் தந்தையை இழந்ததால் விளம்பரங்களுக்கு இசையமைத்தார். திரிலோக் மற்றும் சாரதா ஆகியோருடன் இணைந்து
விளம்பர படங்களை இவர் தயாரித்தார். அதன் மூலம் ரகுமான் வெகுவாக அறியப்பட்டார். பூஸ்ட், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஏர்டெல், லியோ காஃபி ஆகிய 300க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களுக்கு ரகுமான் இசையமைத்தார். இசைத்துறையில் ஏ.ஆர். ரகுமானின் 20 ஆண்டுகால பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு அமெரிக்காவின் பெர்க்லி இசை பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்க உள்ளது. 2008ஆம் ஆண்டுக்கான சிறந்த இசையமைப்பாளராகவும் சிறந்த பாடலுக்காகவும் ஆஸ்கார் விருதுகளை பெற்றுள்ளார். இவர் மொரீசியஸ் நாட்டின் விருது, மலேசிய விருது, லாரன்ஸ் ஆலிவர் விருது, தேசிய திரைப்பட விருது, இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது, தமிழக அரசு திரைப்பட விருது, பிலிம்பேர் விருது, பிலிம்பேர் சவுத் விருது, ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு விருது, 2009ஆம் ஆண்டு வெளியான ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்காக கோல்டன் குளோப் விருது, பெப்டா விருது ஆகியவற்றையும் பெற்றுள்ளார். மிடில்செக்ஸ் பல்கலைக்கழகமும் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமும் வழங்கிய மதிப்புறு முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். ரங் தே பசந்தி, லகான், சாத்யா தால் ஆகிய திரைப்படங்களுக்காக IIFA விருது பெற்றுள்ளார். சிகரமாக இந்திய குடிமக்களுக்கான 3ஆம் உயரிய விருதான பத்ம பூஷன் விருது 2010ஆம் ஆண்டு இவருக்கு அளிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் இவருக்கு இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருதும் வழங்கப்பட்டது. ஸ்வரலயா ஏசுதாஸ் விருது, மத்திய பிரதேச அரசின் லதா மங்கேஷ்கர் விருது ஆகிய மாநில விருதுகளை பெற்றுள்ளார். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் இவருக்கு உலக பங்களிப்புக்கான மதிப்புறு விருதை வழங்கியுள்ளது. ரியோ டி ஜெனீரோ 2016 ஒலிம்பிக் விளையாட்டுகள் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்காக ஏ.ஆர். ரகுமான் இந்திய அணியின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டார். தமிழ் சினிமாவில் கடந்த 30 ஆண்டுகளாக அசைக்க முடியாத இடத்தை பிடித்திருப்பவர் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான். இவர் இசையில் வெளிவந்த பல பாடல்கள் இன்றும் அனைவருடைய மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ரோஜா. இப்படத்தில் இடம்பெற்ற புது வெள்ளை மழை பாடல் மிக பெரிய அளவில் ரீச் ஆனது. இந்த பாடலை உன்னி மேனன் மற்றும் சுஜாதா இருவரும் இணைந்து பாடியிருந்தார்கள். 1999ஆம் ஆண்டு கதிர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் காதலர் தினம். இப்படத்தில் ஏ.ஆர். ரகுமான் போட்ட ஒவ்வொரு பாடலும் மெகா ஹிட்டானது. அதில் குறிப்பாக ரோஜா ரோஜா பாடல் இளைஞர்களை மிகவும் கவர்ந்தது. அப்போது காதலர்களால் பெரிதும் கேட்கப்பட்ட பாடல்களில் இதுவும் ஒன்றாகும். இப்பாடலை உன்னி கிருஷ்ணன் பாடியுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக்கான், மனிஷா கொய்ராலா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் உயிரே. இப்படத்திற்கு தமிழ், ஹிந்தி என 2 மொழிகளுக்கும் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருந்தார். இப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் இன்றும் பலருடைய காலர் டோனாக ஒலித்து கொண்டிருந்தது. அப்படி ரசிகர்களுக்கு இப்படத்திலிருந்து கவர்ந்த பாடல்களில் ஒன்று பூங்காற்றிலே. இந்த பாடலை ஸ்வர்ணலதா மற்றும் உன்னி மேனன் இருவரும் இணைந்து பாடியுள்ளார்கள். எஸ்.பி.பி மற்றும் ஏ.ஆர். ரகுமான் கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பாடல்களில் ஒன்றாகும் என் காதலே என் காதலே. டூயட் எனும் தமிழ் படத்தில் இடம் பெற்றிருந்த இப்பாடலை இன்றும் கேட்கும் பொழுது பலருக்கும் கண்ணீர் வரும். அந்த அளவிற்கு ரசிகர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய
A.R. ரஹ்மான் பாடல்களில் ஒன்று என் காதலே என் காதலே. கிருஷ்ணா இயக்கத்தில் சூர்யா ஜோதிகா ஒன்றாக நடித்து வெளிவந்த திரைப்படம் சில்லுன்னு ஒரு காதல். இப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் காதல் ஜோடிகளின் ஃபேவரட். அதிலும் குறிப்பாக ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் குரலில் வெளிவந்த முன்பேவா என் அன்பேவா பாடல் மிக பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. ராஜீவ் மேனன் இயக்கத்தில் அஜித், ஐஸ்வர்யா ராய், மம்மூட்டி, தவுன் நடித்து வெளிவந்த படம் கண்டு கொண்டேன். இப்படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடல்களில் ஒன்று என்ன சொல்ல போகிறாய். இந்த பாடலை சங்கர் மகாதேவன் தனது இனிமையான குரலில் மிகவும் அழகாக பாடியிருந்தார். மணிரத்னம் இயக்கத்தில் மாதவன் மற்றும் சாலினி இணைந்து நடித்து வெளிவந்த திரைப்படம் அலைபாயுதே. இப்படத்தின் வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் A.R. ரஹ்மானின் இசை என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு இப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலும் சூப்பர் ஹிட்டானது. குறிப்பாக ஸ்ரீனிவாஸ், சாதனா சர்கம் இருவரும் இணைந்து பாடிய சிநேகிதனே சிநேகிதனே படத்தை வேற லெவலுக்கு எடுத்து சென்றது. முக்கியமாக ரஹ்மானின் பின்னணி இசை நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்லும். சில படங்களை பார்க்கும்போது மனசுக்குள் ஒரு அழகான உணர்வு வரும். அது நம்முள் பல மாற்றங்களை உண்டு செய்யும். இயற்கையை ரசிக்க செய்யும். நம் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை போக்கும். மனிதர்களை நேசிக்க செய்யும். மொத்தத்தில் நம் வாழ்க்கையை அழகாக்கும். இசை புயலின் இசையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் மையமாக கொண்டு உருவான பாடல்கள் நம் ஐம்புலன்களையும் கட்டி போடும். ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் இசை புத்தம் புதுசாய் அழகாய் நம்மை தாளாட்டும். அதுதான் இசை புயலின் வெற்றி.